இப்போ நம்ம வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொன்னால் அதுக்கு இன்னொரு நேம் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு பேர். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா which have their penultimate d shell d orbital penultimate shellல உள்ள d orbital that is partially or completely filled அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதோட ஜெனரல் கான்ஃபிகரேஷன் என்ன அர்த்தம் எப்படி இருக்கும்னா ns2 n-1 d 1 to 10 இருக்கும். இப்போ ns2ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அல்ல வேலன்ஸ் ஷெல் இல்லாட்டினா அல்டிமேட் ஷெல்லுக்கு கொஞ்சம் உள்ள ஷெல் பெனல்டிமேட் ஷெல்னா ஒன் ஷெல் பிஃபோர் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் நெக்ஸ்ட் இன்னர் ஷெல் அதுக்கு பேர் பெனல்டிமேட் ஷெல். ஸோ இப்போ 4s2 அப்படின்னு தான் ஆரம்பிச்சுன்னா 3d 4-1 3d 1 to 10 இதுலேருந்து தான் இது ஆரம்பிக்கவே செய்யும். ஏன்னா இதுக்கு n = 3ன்னு போட்டிங்கன்னா 2dன்னு வரும். 2ங்கிற பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் உள்ளதில் d ஆர்பிட்டாலே கிடையாது. அதனால 3d தான் ஃபர்ஸ்ட் d ஆர்பிட்டாலே. ஸோ 4s2லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 4s2 3d1 4s2 3d2 இதே மாதிரி இது எல்லாம் 4s2 3d1 3d2 3d3 3d4 3d5 3d6 3d7 3d8 3d9 3d10 இது வந்து sketch of the periodic table. இது பூரா d block கொடுத்திருக்கு. periodic tableல left sideல s block elements இருக்கும். s block elements ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட general configuration ns1 or ns2. இதுக்கு right sideல p block elements இருக்கும். அதோட configuration பார்த்திருக்கோம். ns2 np1 ல இருந்து np6 வரைக்கும் இருக்கும். So s block elements க்கும் p block elements க்கும் நடுவுல d block elements their position in the periodic table. So அதோட description இதுதான். They have their outermost s orbital completely filled, penultimate shell d orbital partially or completely filled. So d block elements நாலே ஒவ்வொரு next electron additional electron போறது பூரா d electronக்கா போயிட்டு இருக்கும். அதான் that is to be noted. 4s2 complete ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா ஆஃப் பவ் பிரின்சிபல் பிரகாரம் 4s is less than 3d 4sக்கு அப்புறம் தான் 3d வரும். 4s2 முடிச்ச பிறகு தான் அடுத்த ஸோ இங்கே தேர்ட் ஷெல் முடிஞ்ச பிறகு முதல் 2 எலக்ட்ரான்ஸ் 4s2க்கு போயிடும். தேர்ட் ஷெல்ல இன்னும் d ஆர்பிட்டால் முடியாது. 3pக்கு அப்புறம் 4sக்கு அப்புறம் தான் 3d வரும். ஸோ அடிஷனல் ஷெல்லாம் go to the inner shell. அடிஷனல் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் go to the inner shell. That is the reason its size is getting reduced. அத பின்னாடி பாப்போம். சோ இது வந்து d block elements இல்லாட்டினா அதுக்கு பேரு transition elements. ஏன் transition elementsனா they show transition oxidation states. வேற oxidation state அது காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் இதுக்குள்ள இருக்கு. காப்பர்னு எடுத்துட்டோம்னா oxidation state of காப்பர்னா Cu2+ ன்னு சொல்லுவோம், Cu+ ன்னு சொல்லுவோம். குப்ரஸ் சொல்லுவோம், குப்ரிக் சொல்லுவோம். ஏன் மெர்க்குரினா மெர்குரஸ் சொல்லுவோம், மெர்குரிக் சொல்லுவோம். அயர்ன் சொன்னா ஃபெரஸ் சொல்லுவோம், ஃபெரிக் சொல்லுவோம். So they show minimum 2 oxidation states or variable oxidation state or different. அது ஏன் அப்படினு சொன்னா the electrons transferred to d orbital transmitted to d orbital. ஏனா 4s லெவலோ 3d லெவலோ ஆல்மோஸ்ட் சேம் லெவல். ஏனா ஏன் அப்படி சொல்ல எனர்ஜி லெவல் பிரகாரம் லெஸ் தான். ஆனா இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல், இது இன்னர் ஆர்பிட்டல். அது பிரகாரம் பார்த்தா 4sம் 3dயும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும்னா 4s electron will be promoted to 3d electron. 4s electron if it is in higher energy level. அதான் ஏன் வச்சுக்கணும் 3dங்கிறத பத்தி பாத்திர கூடாது. 3d இன்னர் ஷெல் தான் இல்லன்னு சொல்லல. ஆனா it is of higher energy content. So under certain condition 4s electron is promoted to 3d electron. If it is இப்போ 4s ல maximum 2 இருக்கும். இதுல ஒன்னு தூக்கி 3d ல vacant orbital போட்டோம்னா இப்ப number of unpaired electrons கூடிடும். number of unpaired electrons கூடிடுச்சுனா valency மாறிடும். So அதனால they show different valency or transition of electrons towards vacant d orbital takes place in the case of these elements. அதனால d block elements க்கு இன்னொரு பேரு transition elements. transition elements
முதல்ல டி பிளாக்ல முதல் பீரியட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பீரியட். ஸோ ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மாலிப்டினம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், D1லேருந்து D10 வரைக்கும். அப்புறம் குரூப்பை பார்த்தோம்னா ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம். லாந்தனம், ஆக்டினியம்னு ரெண்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம அட்டாமிக் நம்பர் பார்த்துட்டே வந்தோம்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துலயும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இங்க 57க்கு அடுத்தது இங்க 72 இருக்கு. So that is meant by there is a set of elements in between 57 and 72. அது அந்த எலிமெண்ட்ஸ் பூரா they behave like lanthanum. அதனால அதுக்கெல்லாம் பேரு லாந்தனைட்ஸ் அப்படின்னு பேரு. அது டிரான்சிஷன் எலிமெண்ட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா அதுல எப்படி ஃபில் அப் ஆகும்னா இது 57க்கும் 71க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 எஃப் ஆர்பிட்டாலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 14. ஸோ அதுல உள்ள இது 14 எலக்ட்ரான்ஸ், அடிஷனல் 14 எலக்ட்ரான்ஸ் கோ டு பெனல்டிமேட் இல்ல அதுக்கும் இன்னர் 6sக்கு அப்புறம் தான் 4f. 6sக்கு அப்புறம் 6s இஸ் லெஸ் தென் 4f. அதுக்கப்புறம் 5d அப்படி வருது. ஆஃப்பர்க் பிரின்சிபல் பிரகாரம் பார்த்தா 6sல 2 எலக்ட்ரான் போன பிறகுதான் மூணாவது எலக்ட்ரான் 4fக்கே போகும். 4f முதல் அது இன்னர்ஷல், ஸ்டில் மோர் இன்னர்ஷல், இன்னர்மோஸ்ட் ஷெல். இந்த மூணு காம்பினேஷன்ல இன்னர்மோஸ்ட் ஷெல் இஸ் 4f. ஸோ ஒரு அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான் போயிட்டு இன்னர் மோஸ்ட்ல 3rd எலக்ட்ரான் போகுது. அதுக்கப்புறம் தான் மிடில் இதுல 14 எலக்ட்ரானும் 7 எலக்ட்ரான் இதுல கம்ப்ளீட் ஆன பிறகு then they tend to remain unpaired. 7 14 போன பிறகு தான் 5dக்கு போகும். அந்த டிஃபரன்ஸ் தான். அதனால இதுக்குள்ளே இருக்கு F block elements. இதுல வேக்கன்ட் F orbitals are successively filled. அதனால இதுக்கு பேர் F block elements. இதுவும் அப்படியே அதே மாதிரி தான் F block elements. இங்கே பார்த்தோம்னா 80 வரைக்கும் ஒழுங்கா போகுது. 89க்கு அடுத்த இதே பீரியட்ல வர்றது 104 இருக்கு. அப்ப 89ல இருந்து 103 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸ் they behave like actinium. அந்த எலிமெண்ட்ஸ்க்கு பூரா காமன் நேம் ஆக்டினைட்ஸ். ஸோ இங்க லாந்தனைடு, ஆக்டினைடுங்கிறது நெகட்டிவ் சார்ஜை பத்தி சொல்லலை. ஏற்கனவே நம்ம நெகட்டிவ் சார்ஜை பத்தி பேசியிருக்கோம். ஆக்சைடுனா ஆக்சிஜனோட நெகட்டிவ் சார்ஜ், நைட்ரைடுனா நைட்ரஜனோட நெகட்டிவ் சார்ஜ், குளோரைடுனா குளோரைன், அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப லாந்தனைட்னா தி ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் which behave like lanthanum. Actinide all other elements which behave like actinium. Such elements. So அதுக்கு பூரா 89 103 இது ரெண்டுமே F block elements தான். இங்கே இது 4f னா இது 5f. இங்க 4f fill up ஆகுது. இதுல பூரா 4f fill up ஆகுதுனா இதுல பூரா 5f fill up ஆகும். So 5f elements பூரா actinides, 4f elements பூரா lanthanides. So இதுதான் that is to be noted. இது ரெண்டுக்கும் இந்த lanthanides-உம் actinides-க்கும் common name inner transition elements. Transition elements na D block elements. Transition kulla adu taniya behave பண்ணுது. They will have some common properties of transition elements. They will have additional common properties among them. அதுக்கு பேர் தான், அதனால தான் அதுக்கு பேர் inner transition elements or F block elements. இது ரெண்டும் this is the arrangement. F block elements நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ D block elements ஓட salient aspects பார்ப்போம். இப்போ இதெல்லாம் முதல்ல ஒரு பீரியட் ரன் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம். லாந்தனத்தோட குரூப் எலிமெண்ட்ஸ் லாந்தனைட்ஸ், ஆக்டினியத்தோட குரூப் எலிமெண்ட்ஸ் ஆக்டினைட்ஸ். டைட்டேனியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம், ரூதர்ஃபோர்டியம், வெனேடியம், நியோபியம், டான்டலம், டெர்பியம், குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன், சாஜிட்டேரியம். ஸோ மேங்கனீஸ், டெக்னீஷியம், ரீனியம், ரோடியம். அடுத்து அயர்ன், ரூத்தனியம், ஆஸ்மியம், ஹாஸ்னியம். அடுத்து கோபால்ட், ரோடியம், இரிடியம், எம்டி. 105 வரைக்கும் ரெகுலர். 105க்கு மேல யார் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேர் வந்துகிட்டே இருக்கும். இங்கேயே ஆரம்பிச்சிச்சு. 104லயே ரூதர்ஃபோர்டுங்கிறவர் இந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சார். அதனால ரூதர்ஃபோர்டியம், டெர்பியம் ஆள் பேரா இருக்கும். அமெரிக்கம்னு இருக்கும். இது எல்லாமே ஆள் பேர். ஸோ அதுவும் அந்த ஆள் பேர் எம்டி வரைக்கும் முடியுது 109 எலிமெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த மெண்டலியம்ங்கிறவர் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு பீரியாடிக் டேபிள்ல. இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் இருக்கும், அந்த எலிமெண்ட் இந்த அட்டாமிக் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த எலிமெண்ட்டை இன்னும்
கண்டுபிடிக்காதனால ஒன்னா யூனிட் அன் அப்படிங்கிற ப்ரெஃபிக்ஸ் அன்கிற ப்ரெஃபிக்ஸ் யூனிட்டோட ஃப்ராக்ஷன் அது வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1. என்கிற ப்ரெஃபிக்ஸ் நில்னா 0. ஸோ அதை வச்சு தான் இதை பேரே கொடுத்துருப்பாங்க அன்னில்லியம். அன்னில்லியம்னா எலிமெண்ட் வித் அன்னா ஒரு 1, அனதர் அன்னா இன்னொரு 1, நில்லுனா 0 வித் அட்டாமிக் நம்பர் 110. அன்னில்லியம், அன்யூனியம், அன்பையம் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ தட் இஸ் டு பி நோட்டட். ஸோ திஸ் இஸ் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, ஆனால் அதோட பொசிஷனை முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. These elements, if at all they are isolated, அதோட பொசிஷன் இட் வில் இப்போ எதுக்கு இந்த இடத்துல அதை போட்டிருக்காங்க, அதோட மீனிங் என்னன்னா அன்னில்லியம் வில் பிஹேவ் லைக் நிக்கல், யூனியம் வில் பிஹேவ் லைக் காப்பர். அந்த எலிமெண்ட் இன்னும் கண்டுபிடிக்கல. இஃப் அட் ஆல் கண்டுபிடிச்சா இட் வில் பிஹேவ் லைக் காப்பர், சில்வர், கோல்ட், நோபல் மெட்டல். யூனியம். பையம் வில் பிஹேவ் லைக் ஜிங்க், கேட்மியம், மெர்குரி. அந்த குரூப்ல தட் இஸ் த ட்ரெண்ட் ஃபார் D block elements. Now we will see the salient features or characteristics of D block elements. Salient features முதல்ல list out பண்ணிட்டு அப்புறம் இண்டிவிஜுவலா பார்ப்போம். What are the salient features or general features of D block elements? அதாவது behavior of radius, atomic radius and molecular radius as well as ionic radii, how it takes place for D block elements. ஏன்னா D block elements left ஜெனரலா இப்படி போனோம்னா along a period size வந்து அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகாதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். only along the group size increases, along the period size does not increase. அது ஒன்று. அது இன்க்ரீஸ் ஆகாம மைல்டா குறையணும். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டிக்ரீஸ். ஆனால் எல்லா இடத்துலையும் குறையாது, சில இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கும், அனாமலி பிஹேவியர் இருக்கும். அந்த அனாமலி பிஹேவியரை தனியா படிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் ஆல் தி டி பிளாக் எலிமெண்ட்ஸ், இந்த நேரம் பார்த்தது பூரா எல்லாமே ஆல் தி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ் இன் நேச்சர். இப்போ வந்து மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட். ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம். பார்த்தா ஆக்சிஜனும் சல்ஃபரும் நான் மெட்டல், செலினியம், டெலூரியம் மெட்டல். இப்போ ஃப்ளோரின் அப்படியெல்லாம் இருக்கு. புரோமின், அயோடின் வரைக்கும் நான் மெட்டல். ஆசிட்டைன் வந்து மெட்டல் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஹாலஜன்ஸை தனியாக பிரிச்சுக்கணும். நைட்ரஜன், பாஸ்பரஸ் அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இதில் 3 டைப் ஆஃப் மெட்டீரியலும் இருக்கு. இது ரெண்டும் நான் மெட்டல், இது மெட்டல், இது மெட்டலாய். மெட்டல் மாதிரி பிஹேவ் பண்ணும், ஆனால் மெட்டல் உலோக போலிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பிஹேவ் லைக் மெட்டல் பட் இட் இஸ் நாட் எ மெட்டல். ஸோ தீஸ் டூ எல்லாமே இருக்கு. அந்த கிராஜுவேஷன் பூரா எல்லா டைப் ஆஃப் குரூப்ஸ்லயும் இருக்கு. ஆனா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை த மெட்டாலிக் நேச்சர். கேரக்டரைஸ்டு பை மெட்டல். எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸும் மெட்டல்ஸ் தான். நெக்ஸ்ட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் as well as the compounds are colored in nature. இது வந்து ஜெனரல். எப்போ ரூல்ஸ் சொன்னாலும் அது சில எக்ஸெப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸெப்ஷனை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். D block elements as well as their salts are colored. இப்போ காப்பர் ப்ரௌன், காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, காப்பர் கார்பனேட். ஸோ எல்லா காப்பர் சால்ட்டும் கலர் தான். இப்போ குரோமியம் பேரே அது கலர்னால தான் குரோமியம் கிடைக்கும். குரோம்னா கலர்னு அர்த்தம். ஸோ குரோமியம்னு அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் வந்து G இல்ல Cr. ஸோ குரோமியம்ங்கிற எலிமெண்ட்டுக்கு பேர் வந்ததே பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கலர் as well as its salts are also colored. இப்போ குரோமியம்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா பிரிண்டட் சர்க்யூட் போர்டு மேனுஃபேக்சர்லாம், இந்த டபுள் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம். இப்போ பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் எல்லாம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கலர் தெரியும், இந்த பக்கம் ஒரு கலர் தெரியும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கெல்லாம் டபுள் கலர் சிஸ்டம்க்கெல்லாம் குரோமியம் யூஸ் ஆகும். ஸோ தே ஆர் கேரக்டரைஸ்டு பை கலர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், these D block elements are used as catalysts, noted for their catalytic activity. Catalyst is a substance which increases the rate of a reaction. ஒரு ரியாக்ஷன் ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம், கேட்டலிஸ்ட் இல்லாம ரியாக்ஷன் நடக்கும், ஆனா அது ஸ்லோவா நடக்கும். இது வந்து என்ஹான்சஸ். இந்த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஒரு ரியாக்ஷன் நடக்கும், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இப்போ ரேடியோ ஆக்டிவ் டிகேன்னு எடுத்துக்கோங்க.
ரேடியோஆக்டிவ் டீகே வந்து அது வந்து இயர்ஸ் டுகெதர் நடக்கும். அதனால தான் ஏஜிங் ஆஃப் ராக்ஸ் எல்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்றாங்க. 1 கிராம் கார்பன் 1/2 கிராம் கார்பனா அதுவா மாறணும்னா 5200 வருஷம் ஆகும். ஸோ அதை வச்சு தான் கார்பன் டேட்டிங்னே சொல்றாங்க. ஸோ இது அது வந்து நமக்கு கதைக்காது. ரேடியோஆக்டிவ் அது ஸோ இஃப் த ரியாக்ஷன் இஸ் too slow that has to be increased catalyst. So D block elements are characterized by their catalytic activity. Next important parameter property of D block, they show various oxidation state. நிறைய ஏற்கனவே பார்த்திருக்கோம். ப்ளஸ் அது வந்து 0 ல இருந்து 6 வரைக்கும் ஸ்டேட்ஸ் காமிக்கும். 0 +1 +2 எல்லாமே மெட்டல்ஸ்னு பார்த்துட்டோம். மெட்டல்ஸ்னு பார்த்தா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ்ல தான் இருக்கும், மைனஸ்ல இருக்காது மெட்டலுக்கு. அதான் 0 மினிமம். நியூட்ரல் மெட்டல் இப்போ டெட்ராயத்தில் லெட் ஏற்கனவே காம்பவுண்ட் பார்த்துருக்கோம். C2H5 4 times Pb இது மெட்டல் தான். ஸோ இதுல வந்து மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஸோ லெட் வந்து இங்க பி பிளாக் இதுல இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ 0ல இருந்து 6 வரைக்கும் இருக்கலாம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு, அயர்ன் is a magnetic material. Iron is a magnetic material. இப்போ alloys எல்லாம் எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது broad-ஆ 2 டைப் alloys சொல்லுவாங்க. ferrous alloys, non-ferrous alloys. alloys பூரா பெருசா பிரிச்சுடுவாங்க. ferrous alloys, non-ferrous alloys. ஏன்னா ferrous alloys are attracted by magnets or they possess magnetic properties. குட் எல்லாமே. ஆனா இப்போ brass எடுத்துக்குவோம். brass, steel ரெண்டு இது கமர்ஷியல் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். brass ஸ்க்ரூவும் இருக்கு, ஸ்டீல் ஸ்க்ரூவும் இருக்கு. brass நட் போல்ட் எல்லாமே இருக்கு, ஸ்டீல் போல்ட் நட் எல்லாமே இருக்கு. அப்ப brass is a non-ferrous alloy. brassல என்ன இருக்கு? காப்பரும் ஜிங்கும் இருக்கு. இதுல அயர்னே இல்லை. ஸ்டீல் என்ன இருக்கு? அயர்னும் கார்பனும் இருக்கு. So any steel contains iron carbon necessarily. So steel is a ferrous alloy, brass is a non-ferrous alloy. ஏன் இந்த கிளாசிஃபிகேஷன் சொன்னா steel possesses magnetic properties, brass does not possess magnetic properties. So most of the D block, once again we cannot here characterize that all the D block elements are not magnetic. இப்ப காப்பர் அதுல இருந்து வருது, ஒரு 2 இடம் தள்ளி காப்பர், அயனுக்கு 2 இடம் தள்ளி அயன், கோபால்ட், நிக்கல், அதே பீரியட்ல காப்பர். ஒரே பீரியட்ல one metal is shows magnetic behavior, another metal does not show magnetic behavior. So their magnetic behavior attitude அது அடுத்து. Next complex formation. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த காம்ப்ளெக்ஸும் அல்லாயும் you have to recall and understand what is meant by இந்த ரெண்டு கான்செப்ட், what are meant by these two termsங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. டபுள் சால்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். டபுள் சால்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஏற்கனவே டபுள் ஆலம்ஸ்னு நம்ம பார்த்தோம். ஆலம்ஸ் பொட்டாஷ் ஆலம் பத்தி பார்த்தோம். ஸோ ஆலம்ஸ்ன்னு சொன்னா டபுள் சால்ட். அதில் இப்போ பொட்டாஷ் ஆலமே எடுத்துக்கோ. K2SO4 A2SO4 thrice 24H2O அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபெரஸ் ஆலம்னா ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட், 24H2O. இதுக்கு பேரு டபுள் சால்ட்னு பேரு. So alums are examples of double salts. Complex saltsனா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இப்படி எடுத்துக்கணும். ரெண்டு இதுல வந்து டெஸ்ட்ல எல்லாம் வரும். இந்த காம்பவுண்டுக்கு பேரு பொட்டாசியம் ஃபெரிசைனைட், இந்த காம்பவுண்டுக்கு பேரு பொட்டாசியம் ஃபெரோசைனைட். இல்லாட்டினா சாதாரண காமனா நீங்க சொன்னீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்ல அம்மோனியா ஆட் பண்ணோம்னா, டெஸ்ட்ல நம்ம நிறைய தடவை பண்ணிருப்போம். when copper sulfate solution is treated with ammonia, it gives a deep blue color. Deep copper sulfate originally blue, ammonia colorless. இப்போ ஒரு ப்ளூ சொல்யூஷனோட கலர்லெஸ் சொல்யூஷன் அல்லது வாட்டர் ஆட் பண்ணா ப்ளூ கலர் குறையத்தான் செய்யணும். ஆனா இங்க வந்து it becomes deep blue. அப்படின்னா என்ன மீனிங்னா there is a reaction. This complex is called cuprammonium complex. CuNH3 4 times SO4 இப்படி வரும். This is complex salt. இப்போ ரெண்டு டைப் ஆஃப் சால்ட் இருக்கு, டபுள் சால்ட்டும் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் சால்ட்டும் இருக்கு. இப்போ what is the difference between double salt and complex salt?
சிம்பிளா இது ரெண்டை மட்டும் முடிச்சுட்டு நம்ம குயிக்கா போவோம். ஸோ காப்பர் சல்ஃபேட், அம்மோனியம் சல்ஃபேட், NH4 twice SO4, cuprammonium sulfate Cu NH3 twice SO4. இது அடுத்தது this ferrous ammonia இது ரெண்டையும் எடுத்துக்கும். அது ஆலம்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். K2SO4 Al2SO4 thrice 24H2. இப்போ இது நார்மல் சால்ட், சிம்பிள் சால்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டூ ஆர் சிம்பிள் சால்ட்ஸ். காப்பர் சல்ஃபேட்டும் அம்மோனியம் சல்ஃபேட்டும் சிம்பிள் சால்ட்ஸ். இதுக்கு பேர் டபுள் சால்ட். ஆனால் இதுக்கு பேர் டபுள் சால்ட் இல்லை, இட் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட். அப்படின்னா இப்போ இங்கிலீஷ்லேயே சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு பிரிப்போம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா ரெண்டு பாகமாக பிரித்தா ஈச் சென்டென்ஸ் ஹேஸ் எ மீனிங்ஃபுல் வேர்ட். காம்ப்ளெக்ஸில் அப்படி கிடையாது. கிளாஸ், மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படி. அதே மாதிரி இது this double salts will answer all the ions. பொட்டாசியத்துக்கு ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட்டுக்கு ஆன்சர் பண்ணும், அலுமினியத்துக்கு ஆன்சர் பண்ணும், இந்த சல்ஃபேட்டுக்கும் ஆன்சர் பண்ணும். ஹீட் பண்ணா வாட்டரும் ஆன்சர் பண்ணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும். ஆனால் இங்கே இது அம்மோனியாவுக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட் அம்மோனியாவுக்கு ஆன்சர் பண்ணாது. குப்ரம்மோனியத்துக்கு அப்படியே ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட்டுக்கு ஆன்சர் பண்ணும். காப்பருக்கு கூட தனியாக ஆன்சர் பண்ணாது. இட் வில் ஆன்சர் ஒன்லி as குப்ரம்மோனியம். குப்ரம்மோனியம் யூனிட்டுக்கு தான் ஆன்சர் பண்ணுமே வழிய காப்பருக்குன்னு ஒரு டெஸ்ட் இருந்ததுன்னா அந்த டெஸ்ட்டுக்கு இது ஆன்சர் பண்ணாது. இது பொட்டாசியத்துக்குன்னு உள்ள டெஸ்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணும், அலுமினியத்துக்குன்னு உள்ள டெஸ்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட்டுக்குன்னு உள்ள. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இது ஆன்சர் பண்ணும். அதுக்கு பேர் டபுள் சால்ட். காம்ப்ளெக்ஸ் சால்ட்னா இதில் நிறைய அயான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இண்டிவிஜுவலாக அதுக்கு ஆன்சர் பண்ணாது. அம்மோனியாவுக்கு தனியாக ஆன்சர் பண்ணாது. ஏன்னு சொன்னா இப்போதான் பார்த்தோம், காப்பர் சல்ஃபேட்டோட அம்மோனியாவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வர்றதுனால தான் டீப் ப்ளூவா வருது. காப்பர் சல்ஃபேட் லைட் ப்ளூ, அம்மோனியா கலர்லெஸ். ஒய் இட் பிகம்ஸ் டீப் ப்ளூ? இந்த காம்ப்ளெக்ஸ் வர்றதுனால. ஸோ காம்ப்ளெக்ஸ்னா அதோட பிஹேவியரே தனி. ஸோ டீப் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். கடைசியா டீப் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை alloy formation. Another important property. Alloy na mixtures of metals. Alloys are mixtures of metals. So you have to recall the difference between mixture and compound. That is important difference. Mixture and compound. Now brass, water, brass, water. Brass is a mixture, water is a compound. இப்போ brassல காப்பரும் ஜிங்க்கும் இருக்கு, வாட்டர்ல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. ஆனா வாட்டர்னு எழுதும் போதே நம்ம ஃபார்முலா H2O எழுதுவோம். So hydrogen and oxygen are present in specific mole portions. In compound. Compounds cannot be prepared as we wish. இவ்வளவு ஹைட்ரஜன் வச்சு இவ்வளவு ஆக்சிஜன் வச்சு வாட்டருக்கு கொண்டு வர முடியாது. வாட்டர்னாலே 2 parts by weight of ஹைட்ரஜனும் 1 part by weight of ஆக்சிஜனும் தான் இருக்கும். ஆனா பிராஸ்ல காப்பர் போர்ஷனையும் மாத்தலாம், ஜிங்க் போர்ஷனையும் மாத்தலாம். அல்லாய் இனிமே படிக்க போறோம். அல்லாயில பெர்சன்டேஜ் கொடுக்கும்போது வேரியேஷன் தான் கொடுப்பாங்க. காப்பர் பெர்சன்டேஜ் இஸ் from 65 to 70% அப்படின்னு கொடுப்பாங்க. இது 35 to 30% அப்படின்னு போகும். நம்ம தான் பார்த்துக்கணும் டோட்டல் 100 இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ 65ல இருந்து 70 வரைக்கும் எந்த ரேஞ்ச் வேணா காப்பர் வச்சுக்கலாம். 35ல இருந்து 30 வரைக்கும் எந்த ரேஞ்ச் வேணா ஜிங்க் வச்சுக்கலாம். ஆனா இதுல ஸ்பெசிபிக் மோல் பொசிஷன். ஸோ தே ஆர் கேரக்டரைஸ்டு பை அல்லாய் ஃபார்மேஷன். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீப் பிளாக் எலிமெண்ட்ஸ். நவ் we will see the individual systems. So இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். இது 3rd period, 4th period, 5th period, 6th period. அல்லது இது பூரா 3D configuration. 3D1 ல இருந்து 3D10 வரைக்கும். இங்க 3D1, இங்க 3D10. அதே மாதிரி 4D1 ல இருந்து 4D10 வரைக்கும். 5D1 இதுதான் 5D2. இங்க கிடையாது, 58ல கிடையாது. இது 5D. lanthanum is 5D1. எல்லா லாந்தனைட்ஸும் அதோட D கிடையாது, அது F. அது பின்னாடி பார்க்க போறோம். அடுத்த D block element is hafnium. So இது 5D1, 5D2
அப்படி போயிட்டே இருக்கும் 5D10 வரைக்கும். அதே மாதிரி இது 6D1, இதுக்கு அடுத்தது இது வந்து 6D2. இது பூரா 4F 5F போயிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் F block elements. ஸோ இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்காண்டியத்துலேருந்து இதுக்கு ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் காமன் கான்ஃபிகரேஷன் 4s2 3d1 to 3d10. இட்ரியத்துலேருந்து கேட்மியம் வரைக்கும் காமன் கான்ஃபிகரேஷன் 5s2 4d1 to 4d10. அடுத்தது ஏற்கனவே பார்த்த மாதிரி லாந்தனத்துக்கு 6s2 5d1. லாந்தனத்துக்கு அடுத்தது ஹாஃப்னியத்துக்கு 6s2 5d2. அதுக்கப்புறம் 5d2லேருந்து 10. அதே மாதிரி ஆக்டினியத்துக்கு 7s2 6d1. ஆனால் ரூதர்ஃபோர்டியத்துலேருந்து அடுத்த ஆரம்பம் 7s2 6d2 to 10. இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தி டிஃபரன்ஸ். இது இப்போ இண்டிவிஜுவல் வேரியேஷன் பார்ப்போம்.